நிராகரித்தது ஹமாஸ். அமெரிக்கா, கத்தார் போன்ற நாடுகள் எப்பா பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபடுறோம், வாங்க அமைதி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஹமாஸை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறதுல இஸ்ரேல் பல சாகசங்களை செய்து இஸ்மாயில் ஹனியா அவர்களை கொன்னது, அதன் பிறகு பெய்ரூட்டில் சில தாக்குதலை நடத்தினது, ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல், ஈரான் உடனடியாக இஸ்ரேலை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருணம். அதை தாண்டி இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காது அப்படிங்கிற நேரத்தில் ஈரான் சொல்லிட்டாங்க, இந்த பேச்சுவார்த்தையில் டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி. ஹமாஸ் சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க, என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பேச்சுவார்த்தையினுடைய அந்த ஃபைனல் அவுட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை எப்படி வெளியில் கொண்டு வருவாங்களா, இந்த ஃபைனல் அவுட் இதுதான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஃபைனல் அவுட் வரும்போது ஜூலை மாதம் பேசின பேச்சுவார்த்தை அந்த காரணங்கள், அந்த கண்டிஷன்ஸ் அதையும் தாண்டி இஸ்ரேல் என்ன செஞ்சுருக்காங்க, புதுவிதமான கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒரு நாடு எத்தனை விதங்களில் இந்த மாதிரி உருமாற்றம் அடையும் அப்படிங்கிறது தெரியலை. இஸ்ரேல் நாளுக்கு நாள் உருமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க, இன்னொரு நாள் பல கண்டிஷன் புதுசாக மாற்றுறாங்க, சில கண்டிஷனை தூக்கி எறிகிறாங்க. இப்படியே இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படி பேச்சுவார்த்தையில் சக்ஸஸ் ஆகுறது அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்தை ஹமாஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா கடைசியாக இந்த பேச்சுவார்த்தை டீல் சரியாகும்னு சொல்லி தான் ஈரானுடைய தாக்குதல் அப்படிங்கிறது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ அஃபிஷியலாக ஹமாஸ் அறிவிச்சிருக்காங்க, இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நாங்கள் நினச்சதை விட, இல்லை எங்ககிட்ட சொன்னதை விட இப்போ யார் ரொம்ப பெரிய அளவில் கோல்மால் பண்ணியிருக்காங்க, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கண்டிஷன்லாம் சேர்த்துருக்காங்க. எனவே இந்த பேச்சுவார்த்தைக்கும் எங்களுக்கும் உடன்பாடு கிடையாது, நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. உலக அரசியலில் இந்த ஒரு செய்திக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக யுத்தம் அப்படின்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, அதனுடைய ஒரு 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 பாயிண்ட், ஒரு பீக் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த பீக் பாயிண்ட் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும், என்ன நடக்காது, ஈரானுடைய கோபம் அதிகரிக்குமா, இப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு. அதற்கான விடை எல்லாமே கிடைச்சிருச்சு. இனி ஈரான் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய ஒரு ஃபார் ஈஸ்ட் பக்கமாக ஒரு நிலநடுக்கம் திடீர்னு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காரணமாக அங்கே இருந்த ஒரு எரிமலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்சிருக்கு, வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் இது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் ஈஸ்ட் ரஷ்யாவில் கொஞ்சம் ஒரு பதட்டமான நிலைமை இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர்லேருந்து 500 மீட்டர் கடல் உள்ளே வந்துருச்சுப்பா, உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு, நிறைய திண்டுலாம் தெரியுது, நிறைய விஷயங்கள் வருது உள்ளேருந்து அப்படின்னு சொல்லி பல தகவல்கள். அடிக்கடி இந்த திருச்செந்தூர் கடல் மட்டும் உள்வாங்குகிறது என்கிற தகவலும் நாம் அறிந்திருக்க வேண்டியது தான். அடுத்ததாக ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷில் இப்போ புதுசாக ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் அப்படிங்கிறது, மியூனஸ் அவர்கள் அதற்கு தலைமை தாங்குகிறார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஷேக் ஹசீனா அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இதுவரையிலும் தெரியாத நேரத்தில், இதுவரையிலும் ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷில் செய்திருந்த பலவிதமான சர்வாதிகாரம் இருக்குல்ல, இந்த சர்வாதிகாரம் எல்லாமே நீக்கப்படும், எல்லா இடங்களிலிருந்தும் நீக்கப்படும். அது எஜுகேஷனாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இல்லாட்டி அரசாங்கம் சம்பந்தமாக இருக்கட்டும், அரசியல் சம்பந்தமாக இருக்கட்டும். ஸோ இந்த சர்வாதிகார போக்கு, சர்வாதிகாரத்துக்காக போடப்பட்ட வழக்குகள், சட்டங்கள், இது எல்லாமே தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறத யூனஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொல்கட்டா அந்த ட்ரைனி டாக்டர்னுடைய அந்த கேஸ் தான். அந்த கேஸில் பிக் ஃபிஷ் தியரி அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. அது என்ன பிக் ஃபிஷ் தியரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மீன் என்ன செய்யும், குட்டி குட்டி மீனை இரையாக போட்டுரும் வேறு சில மீன்களுக்கு, அப்படியே அந்த பெரிய மீன் தப்பிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த ஆர்ஜிகார் அப்படிங்கிற அந்த மெடிக்கல் காலேஜில் சில விஷயங்கள் ஒருவேளை அந்த ட்ரைனி டாக்டர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க 3 மணிக்கு அவங்க தனிமையாக தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் அந்த ராய் அப்படிங்கிறவனுக்கு யாரோ பெரிய ஒரு புள்ளி தான் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை அந்த ராய் அப்படிங்கிறவனை ஒரு பகடையாக பயன்படுத்தி ஒரு பெரிய ஃபிஷ் என்ன செய்யுது, இதை கேம் விளையாண்டுட்டுருக்கு. அங்கே நடக்கக்கூடிய மாஃபியா, ட்ரக் மாஃபியாவை பற்றிலாம் இந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்ஜிகார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது எனக்கு பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட அந்த ட்ரைனி டாக்டர் சொன்னதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த பிக் ஃபிஷ் தியரி அப்படிங்கிறது இப்போது பெரிய அளவில் பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வந்திருக்கக்கூடிய செய்தி குவைத்திலேருந்து தான். குவைத்தில் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தடைப்படுத்தப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா டியூ டு ஃபியூவல் கட் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபியூவல் கட் அப்படிங்கிறது குவைத்திலலாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதோ எலக்ட்ரிசிட்டி வர கட் பண்ணுற அளவுக்கு அங்கே ஃபியூவல் கட் அப்படிங்கிறது இருக்கிறது. லிபியாவினுடைய சென்ட்ரல் பேங்கினுடைய ஒட்டுமொத்தமான வேலையும் நின்றுவிட்டது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சென்ட்ரல் பேங்குக்குன்னு ஒரு டைரக்டர் இருப்பார்ல, அந்த டைரக்டரை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி கிட்னாப் பண்ணதுனால அங்கே வேலைகள் நடக்க வாய்ப்புகள் இல்லை பார்த்தீங்களா, அதனால தான் வேலைகள் எல்லாமே நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமன் நாட்டில் திடீர்னு ஏற்பட்ட ஃப்ளட்டு காரணமாக கிட்டத்தட்ட 12,000க்கும் அதிகமான குடும்பங்கள் மாற்றிடங்களில் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் Su-57 அவங்களுடைய பேட்டில் ஃபீல்டுக்கு கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் ரஷ்யா ஈடுபட்டு வருவதாகவும் சீக்கிரமாக Su-57 அவங்களுடைய படையில் சேர்க்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக பாகிஸ்தான்லேயும் சில ஏரியாக்களில் ஃப்ளட் அப்படிங்கிறது வந்து பெருமழை காரணமாக 22 நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் பல மனிதர்கள் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய வீடுகளை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டேஜ் நெகோசியேஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப காம்ப்ளெக்ஸான நெகோசியேஷன் மத்தியில் தான் இஸ்ரேல் நாடு இருந்துகிட்ருக்கு. யாரும் இஸ்ரேலை தப்பாக நினச்சிட வேண்டாம், இந்த ஹாஸ்டேஜஸை மீட்பதற்கு இஸ்ரேல் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி நினைத்து விட வேண்டாம் அப்படிங்கிற தகவலை மறுபடியும் யார் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க? இதே இஸ்ரேல் ஃபோர்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹாஸ்டேஜஸ் நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே தாக்குதலும் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறது எப்படி, எந்த விவரம், யார் எப்படி அந்த சீஸ்ஃபயருக்கு இல்லாட்டி ஹாஸ்டேஜஸ் நெகோசியேஷனுக்கு உடன்பட போகிறார்கள் அப்படிங்கிறதுலாம் ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். பங்களாதேஷினுடைய யூனஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரோஹிங்கா அகதிகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், இடம் கொடுப்போம், அதை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். அதே மாதிரி அந்த கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது as usual நடக்கும். பங்களாதேஷினுடைய முக்கியமான தொழிலாக அது இருக்கும். அதில் எந்த மாற்றமும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜப்பான் அண்ட் அமெரிக்கா நீங்கள் வந்து ஒரு கோல்டு வார் மென்டாலிட்டியிலே இருக்கீங்க. அந்த மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது. சீனாவை மிகப்பெரிய அளவில் எதிரியாக நீங்கள் பார்ப்பதும் இல்லாட்டி கோல்டு வார் மென்டாலிட்டியில் சீனாவை பார்ப்பதும் தவிர்த்து விடுங்கள். அது உலகத்துக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை சீன அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் 3வது பாலிஸ்டிக்ஸ் மிசைலை ஃபயர் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பாலிஸ்டிக்ஸ் மிசைல் ஒருவேளை கிவுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆஸ்ட்ரோனட் சுனிதா வில்லியம்ஸ், பச் வில்மோர் அப்படிங்கிற அந்த 2 ஆஸ்ட்ரோனட்ஸினுடைய ஃபேமிலி இன்றைக்கி பேசியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஸ்டார் லைனருடைய பிரச்சனைகள், அது இனிமேல் பூமிக்கு திரும்புமா இல்லையா, இல்லை டிராகன் கேப்சூல் வழியாகத்தான் அவங்கள மீட்டெடுக்க முடியுமா இப்படிங்கிற பலவிதமான அந்த யோசனை நாசா பக்கம் இருந்து அவங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கமலா ஹாரிஸ் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை வீழ்த்தி விடுவார்களா அப்படின்னும், கமலா ஹாரிஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. யூகேயும் பிரான்ஸும் கிட்டத்தட்ட ஈரானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நடந்தது என்றால் எந்த மாதிரியான எதிர்வினைகள் ஈரானுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஈரானை பயமுறுத்துவதற்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரான் அவங்களுடைய தாக்குதலை தள்ளி போட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஈரான் தாக்குதல் செய்யாது அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் இப்போது வெளியிடப்பட்டு வருகின்றன. காசாவினுடைய சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபெயிலியர், இனிமேல் அது என்ன ஆனாலும் சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிற தகவலை கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நோ டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் நெகோசியேஷன் பிட்வீன் யுக்ரைன் அண்ட் ரஷ்யா. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே டைரக்டோ இன்டைரக்டோ எந்த விதமான நெகோசியேஷனும் கிடையாது. இனி வந்து பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை கடந்து விட்டது உக்ரைன். நிச்சயமாக எங்களுடைய பதிலடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் குவைத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசிக்கொண்டார் அப்படின்னும், கண்டிப்பாக நம்ம 2 நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேணும், அதை பற்றி என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. காசாவினுடைய ஸ்கூல் 90% டெஸ்ட்ராய் செய்யப்பட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய படையால் என்கிற துக்கமான செய்தியும் நாம் தெரிந்திருக்க வேண்டியது தான். துருக்கியில் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துட்டுருக்குன்னு சொன்னோம்ல, அது இப்போது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியை துருக்கி அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். காலரா சுடான் பக்கம் அவுட் பிரேக் ஆகி கிட்டத்தட்ட 22 நபர்களுடைய உயிரை பலி எடுத்திருப்பதாகவும், அதே மாதிரி இந்த இடத்துல காலரானா காசாவில் போலியோ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மக்களிடையே பரவி வருவதாகவும், சீக்கிரமாக வேக்சினேஷன் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூறியிருக்கிறார்கள். உக்ரைனுடைய அடுத்த கட்ட ஃபண்ட் எல்லாமே நிறுத்தப்படும், இனி யுத்தத்துக்காக உக்ரைனுக்கு நாங்கள் பணம் கொடுக்க போறதில்லை அப்படிங்கிற அறிவிப்பை ஜெர்மனி அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். இது உக்ரைனுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம். ஜேடி வான்ஸ் அவர்கள் கமலா ஹாரிஸ் அவர்களுடைய அந்த வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் இருக்காங்களா, அவரை கண்டிப்பாக ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட தான் கம்பேர் பண்ணணும், அவரும் அடுத்த ஒரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தான் அப்படின்னு சொல்லி அந்த எப்ஸ்டீன் ஃபைல்லாம் டிபி டோப்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ் பட்சத்தில் இருக்குது. அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் வந்து குழந்தைகளை கட்டாயப்படுத்தி பல முதலைகளுக்கு, பண முதலைகள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலைகளுக்கெல்லாம் பலியாக்கினார் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு தனி ஐலண்ட்லாம் இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான் கமலா ஹாரிஸ் அவர்களுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறார். கர்ஸ்க் பகுதியில் முக்கியமான 3வது பிரிட்ஜை உடைத்து விட்டார்கள் உக்ரைன் அப்படின்னும், ரஷ்யாவுக்கு இது பெரிய இழப்பு தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.